உள்ள அத்திமூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் 250 ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இது குறித்து விவசாயிகள் என்னென்ன சொல்கின்றனர்? அவர்களது கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? விவரங்கள். மோனிஷா, பெஞ்சல் புயல் தற்போது திருவண்ணாமலை மாவட்டங்களில் மையம் கொண்டிருப்பதால் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. தற்போது ஜவ்வாது மலையில் நேற்று இரவு முதல் இடைவிடாத அதிக கனமழை, காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள மிருகண்டா அணையான 23 அடியான முழு கொள்ளளவு எட்டி தற்போது அணையிலிருந்து 1200 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் போலூர் அருகே உள்ள அத்திமூர் வழியாக அந்த தண்ணீரானது வருகிறது. இந்த தண்ணீர் வரக்கூடிய நேரத்தில் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த 250 நெல் பயிர்கள் அனைத்தும் முழுவதும் நீரினால் முழுந்து சேதமடைந்துள்ளது. தற்போது கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுப்பணித்துறை சார்பிலும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளனர். விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக இவர்களுக்கு கடந்த முறை புயலின் போதும் விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு ஏற்படும் அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த புயலில் சேதப்படுத்தியிருப்பதற்காக அவர்கள் ஏற்படு தருவார்களா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் விவசாயிகள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி. பிரேம். கடலூரில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் உச்சிமேடு கிராமம் மகாலட்சுமி நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், தற்போது கடலூரில் மழை பொழிவானது எவ்வாறாக உள்ளது? விவரங்கள். மோனிஷா, கடலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை என்பது நேற்று பெய்ய துவங்கியது. இன்று வரை கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது. குறிப்பாக காலை 6 மணி நிலவரப்படி 18 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக்கியிருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி உச்சிமேடு பகுதி. இந்த உச்சிமேடு பகுதியில் மகாலட்சுமி நகர் முழுமையாக தற்போது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. வெறும் மழை நீர் மட்டும்தான் இது. இதுக்கு அருகாமையிலே தென்பெண்ணை ஆறு இருக்கிறது. இன்னும் தென்பெண்ணை ஆறு நிரம்பிவிட்டால் அந்த நீரும் தற்போது இந்த பகுதியில் மூழ்கிவிடும். ஆனால் கடலூரில் பெய்த கனமழையின் காரணமாகவே தற்போது முழுமையாக இந்த மகாலட்சுமி நகரில் 150 குடியிருப்புகள் உள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்ததால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அதிகாலையிலிருந்து தவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் ஆர்டிஓ தலைமையில் மீட்பு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. நம்மிடம் ஆர்டிஓ இருக்கிறார்கள், அவர்களிடம் இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு அதிக கனமழை பெஞ்சிருக்கு. எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க? எவ்வளவு பேர் ரெஸ்கியூ பண்ணி கூட்டணும்? அரௌண்ட் ஒரு 25 ஃபேமிலிஸ் கிட்ட உள்ள இருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நம்ம 5 ஃபேமிலிஸ் மேல ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். எல்லாருமே வந்து பக்கத்துல ஷெல்டர்ஸ் தங்க வைக்கிறவங்க ஷெல்டர்ஸ் தங்க வச்சிருக்கோம். இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறாங்கன்னா இங்க நம்ம வெஹிக்கல்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு இருக்கோம். சம ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் இப்போ அடுத்த ரெஸ்கியூ ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து வரமாட்டேன், அங்கேயே இருப்பேன், எங்க வீட்டுல நாங்க சேஃபா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தென்பெண்ணை யாரோ நிரம்பிடுச்சுன்னா தண்ணி இன்னும் அதிகமாகும். இப்போ நம்ம அவங்கள என்ன மாதிரி கூட்டிட்டு வந்துருவோமா இல்ல அவங்கள எப்படி? இல்ல, நம்ம டீம் வந்து இருக்காங்க இங்க. இப்போ விஓ பாறை தலைமை நாங்க இருக்காங்க இங்க. நாங்க இப்போ ஆர்டிஓ தாசில்தார் இங்க தான் இருக்கோம். நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ண ஒவ்வொரு வீடுக்கா போய் கூப்பிட்டு இருக்கோம். அவங்களும் வரவங்க நம்ம அவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த கடலூர் பகுதியில் நீங்கள் காலையிலேருந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. எந்தெந்த பகுதியில் அதிக பாதிப்பு இருக்கு, என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு? இப்போ பாதிப்பு நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மழை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம நிற்கல. எல்லா இடத்துலையுமே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ மழை நிற்கிற பட்சத்தில் நம்ம அசஸ் பண்ண முடியும் எந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஃப்ளோயிங்காக எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு. குறிப்பாக கடலூர் நகரம் முழுவதும் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் சூறைக்காற்று என்பது பெய்திருக்கிறது. நாம் பார்க்கலாம், மகாலட்சுமி நகர் முழுவதுமாக தற்போது இந்த உச்சிமேடு பகுதியில் காட்சியளிக்கிறது. இதேபோல் கடலூர் நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக தான் பல்வேறு பகுதி குடியிருப்புகளில் மைனஸ் வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயல் என்பது கடலூர் மாவட்டத்தில் அதிக கனமழையை பெய்ய துவங்கி காட்டியிருப்பதால் கடந்த 2011 தானிய புயலை விட 2015ஆம் ஆண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் தற்போதும் இந்த தாக்கம் இருக்கிறது. மோனிஷா, மழை பொழிவு குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. பிரேம், நீங்களும் அங்கு பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. மயிலாடுதுறையில் பெஞ்சல் புயல் காரணமாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் வாயிலில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து காரின் மீது விழுந்து சேதமடைந்தது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகுமார், தற்போது அந்த பகுதியில் மழை பொழிவானது எப்படி இருக்கிறது? அங்கு சாய்ந்திருக்கக்கூடிய மரங்களை அகற்றும் பணி நடைபெறுகிறதா? விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக அதிகாரிகள்
மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து புயல் கரையை கடக்கும் நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது பெய்தது. மொத்தமாக பார்க்கும்போது மயிலாடுதுறையில் மழை பொழிவு என்பது குறைவாக காணப்பட்டது. 24 மணி நேரத்தில் 13 மில்லிமீட்டர் மழையானது மட்டுமே பதிவாகியிருந்தது. இருந்த போதிலும் பல்வேறு பகுதிகளில் நிலவிய பலத்த காற்றின் காரணமாக சில இடங்களில் மட்டும் மரங்கள் அங்கங்கே வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் குறிப்பாக மயிலாடுதுறையை அடுத்த தென்னமர சாலையில் உள்ள அலுவலகத்தில் மரம் வேரோடு சாய்ந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு வாகனத்தின் மரமானது விழுந்தது. இதில் அது கார் முற்றி சேதமடைந்துள்ளது. இதே போல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது வரை காற்றானது நிலை வருகிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் ஏரி மதகுகள் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, தற்போது அந்த பகுதியில் இந்த மழைநீரானது புகுந்துள்ளது. விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்கின்றனர்? விவரங்கள். வணக்கம் மனுஷா. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து அதீத கனமழை பெய்து வரக்கூடிய சூழல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய மரக்காணம் அடுத்த கந்தாடு பகுதியில் இருக்கக்கூடிய 65 ஏக்கர் பரப்பளவான ஏரியினுடைய மதகு என்பது உடைந்திருக்கிறது. இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவான விளைநிலங்களுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து, அதாவது கடந்த ஆண்டும் இதே போலவே இந்த மதகு என்பது உடைந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய சூழல்ல கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த 2 மதகுகளும் புதிதாக என்பது கட்டப்பட்டது. தற்போது பெய்த மழையில் தற்போது அந்த 2 மதகுகளும் உடைந்து தற்போது சேதமடைந்திருக்கிறது. முனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. புதுச்சேரியின் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகரில் உள்ள 7 குறுக்கு சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், தற்போது அங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியானது நடைபெறுகிறதா? விவரங்கள். நிச்சயமா புதுச்சேரி முழுவதும் மழைநீரால் தான் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தாழ்வான பகுதிகள் மட்டுமல்ல, நகரத்தின் முக்கிய பகுதியிலும் தண்ணீர் காணப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து 24 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக இந்த மழைநீர் அனைத்து இடங்களிலும் தேங்கி இருக்கிறது. அதாவது வாய்க்கால்கள் செல்லக்கூடிய வாய்க்கால்களிலும் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடல் நீக்கு செல்ல வேண்டிய அனைத்து பகுதியிலும் அடைப்பு இருப்பதனால் நகர பகுதியிலும் அந்த குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்கூர் நகரில் இருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 7 குறுக்கு தெருக்கள் உள்ளன. அனைத்து தெருக்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. முழங்கால் தாண்டி தான் மக்கள் நடந்து வர காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு அவர்கள் சென்று ரொம்ப கஷ்டத்தின் பிறகுதான் அவர் வெளியே செல்வதும் உள்ளே வருவதுமான நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் ஒருவரை நம்ம கேட்க முடியும். ஐயா, என்ன பாதிப்பு உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கு? காலையில் 7:30 மணிக்கு இங்கேருந்து போனங்க. பால் பாக்கெட் எங்கேயும் கிடைக்கல. தண்ணி இடுப்பு ஃபுல்லாக தண்ணி. 30 ரூபா கொடுத்து பிளாக்ல ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரோம். நைட்டில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி. ஃப்ரிட்ஜு கிஜி எல்லாமே மிதக்குது. வீட்டில் சுத்தமாக உள்ள இடுப்பு வரலாம் தண்ணி இருக்குது. உள்ளே இறங்க பள்ளம் டவுனாக தான் ஆகுது. தவிர இது வரலாம் தான் மேடு. எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் இது வரலாம் தண்ணி வரும். ஏன் இந்த பகுதியில் தண்ணி நிற்குது? ஏன் இப்படி அடிக்கடி தண்ணி நிற்குதா? இந்த மழையில் தான் நிற்குதா? இல்லை, அடிக்கடி தண்ணி நிற்கும். மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணி நிற்கும். இந்த சைடில் வாய்க்கா போகிறது. அந்த வாய்க்கா போகிறதுல தூர் சரியாக வாரதால தண்ணி தேர்த்துக்கின்னு இது உள்ளே தான் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாங்களே, இது ரொம்ப டவுனான ஏரியா. இந்த டவுனான ஏரியா இவங்க இடுப்பளவு இருக்கு. பயந்து நைட்டு பூரா பயந்துன்னு ஏதோ ஃபேனு கம்பி புஷன் இருந்து ஏதோ உயிர் தப்பிச்சிருக்காங்க. நாங்களும் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. மழை பெஞ்சாலே என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்க்கால தண்ணி ஏறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க ஏறிடும். வருஷம் தண்ணி நடக்கும். ஆனா இந்த வருடம் இந்த காலகட்டத்தில் இந்த தண்ணி அதிகம். இது 24 வருஷம் ஆகுது. நான் 2000 வீடு கட்டினேன். 2024 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல தண்ணி அதிகமாகவே இருக்கிறது. இது கவிக்கூர் நகர் பகுதியில் இந்த மக்களோட கஷ்டத்தை நம்ம கேட்க முடிந்தது. இதே போல இங்க இருக்க மற்றவர்களும் கேட்போம். ஐயா, இது இந்த சாலை முழுவதும் தண்ணீரை நிரம்பி இருக்கு. இது எப்ப தண்ணி வெளியேறும்? வழக்கமான மழையில எப்ப வெளியேறும்? வழக்கமான மழையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் ஐயா. இந்த வாட்டி மழை ஜாஸ்தின்றதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்குது. இதுல 6, 7, 8, 9 வரலையும் அங்க உங்களுக்கு குறுக்குத்த இருக்குது. அந்த கடைசியா போகல கழுத்து அளவுக்கு தண்ணி இருக்குது ஐயா. கடைசி வீட்டுக்காரர் இன்னும் வெளியே வரல. அவர் தான் நைட்டுக்கு என்ன போன் பண்ணி எழுப்பினார் 3 மணிக்கு. அது எதாச்சுமா இருந்ததுனால இங்க நாங்க தப்பிச்செல்லாம் மீதி எல்லாரும் மாட்டி நிற்பாங்க எல்லாரும். இது ஒரு நகர் மட்டுமல்ல, புதுச்சேரி முழுவதும், அதாவது ரெட்டியார்பாளையம், கிருஷ்ணா நகர், எழில் நகர், ரெயின்போ நகர் போன்ற அனைத்து பகுதியிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது.
கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன். இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18.